Okay, next second question பாருங்க. Say true or false. If a power x equal to 1 by 64, the value of x is minus 2. ஓகேவா, இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சா எக்ஸுக்கு -2 வரும்னு சொல்கிறாங்க. நம்ம செஞ்சு பார்க்கலாம். -2 வந்து ஆன்சர் என்ன வரும்? ட்ரூ. ஆன்சர் வேறு வந்துச்சுன்னா ஆன்சர் ஃபால்ஸ். ஓகேவா, சரி. இப்போ பாருங்கள், இப்போ 8 பவர் எக்ஸ்ன்னு என்ன பண்ணுறேன், அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சரி. இப்போ இந்த 64-ஐ எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் 64 8 into 8 ரைட் பண்ணுவோமா? 8 8s are 64. இப்போ அது பாருங்கள். நெக்ஸ்ட்டு 1 by இந்த 8 வந்து 2 டைம் தானே போட்டிருக்கோம். இப்போ நான் அது எப்படி எழுதலாம்? 8 ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ 8 ஸ்கொயர்னா என்னது? 8 into 8 8 8s are 64. சரி, இப்போ நான் 8 பவர் எக்ஸ் அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு இங்கே வந்து 8 இருக்குது, இங்கே எப்படி இருக்குது? 1 by 8 இருக்குது. அப்போனா எனக்கு 8 மட்டும்தான் வேணும். இது எப்படி என்னவாயுது? இப்போ 8 வந்து இப்படி மேலே போகணும், ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகணும். அப்போ இப்போ எனக்கு 8 மட்டும் இங்கே வரணும்னா இது எப்படி ஆயிரும்? இந்த 8 பவர் 2 மேலே போயிடுச்சுன்னா 8 பவர் -2ன்னு ஆயிரும். ஓகேவா, இப்போ எனக்கு இங்கே 8 தான் இருக்குது, ஆனால் இங்கே 1 by 8 இருக்குது. இப்போ எனக்கு 8 மட்டும் வேணும். அதனால 8 வந்து கீழே இருக்கிற 8 இப்படி நெக்ஸ்ட் மேலே போச்சுன்னா என்ன ஆயிரும்? இது வந்து பவரில் மைனஸில் வந்துடும். இப்போ 8 பவர் -2 வரும். இப்போ பாருங்கள், இப்போ பேஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கா? எனக்கு என்ன வரும்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ் வந்து என்னவா வரும்னு சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு -2. அப்போனா அதே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் 6 -2ன்னு சொல்லியிருக்கா. அப்போ ஆன்சர் இஸ் ட்ரூ தான். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8 பவர் எக்ஸ் போட்டுட்டேன். 64 வந்து 8ஓட பவராக நம்ம ரைட் பண்ணணும். அப்போ தான் எக்ஸோட வேலையை கண்டுபிடிக்க முடியும். இல்லை 8 2 டைம் போட்டு 8 8 தான் 64 வரும். அப்போ இந்த மாதிரி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் 8 பவர் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு இங்கே 8 பவர் எக்ஸ் இருக்குது, 8 பவர் எக்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு கீழே என்ன வந்துச்சு? 1 by 8 பவர் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இந்த 8 எனக்கு மேலே வரணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 8 பவர் எக்ஸ், இதை 8 வந்து மேலே 8 பவர் கீழே இருக்கிற 8 பவர் 2 மேலே வந்துச்சுன்னா 8 பவர் -2ன்னு ஆயிடும். இந்த 1 by 8 வந்து அது எப்படி ஆயிரும்? 8 by 1 ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 2 பேஸ் ஈக்குவலாக இருக்கனால பவர் இருக்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு வந்திருக்கு. ஓகேவா, சரி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Second question. The simplified form of 256 whole power -1 by 4 into 4 power 2 is 1 by 4 வரும்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே என்ன பவரில் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி எழுதலாம்? இங்கே எதுவுமே இல்லைன்னா கீழே 1 இருக்குன்னு அர்த்தமா? இது ப்ளஸில் நம்ம கொண்டு வரணும் பவரை. அதனால இது எப்படி எழுதலாம்? 251 6 by 1 இருக்கிறது பவரை சேஞ்ச் பண்ணுறதுனால இது எப்படி ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்புறம் இங்கே பவரில் என்னவாயிரும்? +1 by 4ன்னு ஆயிரும். ஓகேவா, இன்ட்டு அந்த 4 பவர் ஸ்கொயர்னு அப்படியே அடிச்சுக்கிறேன். சரியா, நீங்கள் ஒரு ஸ்கொயர் ரூட்டில் ஒன்று படிச்சிருப்பீங்க. அதாவது இப்போ இங்கே இப்படி 4 இருக்குன்னா இந்த ரூட்டை எப்படி எழுதலாம்? உள்ளே இருக்கிற 4 அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இது பவர் அந்த மேலே பவரில் 1 by 2ன்னு போட்டு இதுக்கு ரூட்டுன்னு அர்த்தம். இது இப்போ இங்கே க்யூப் ஆஃப் 4 அப்படின்னு கேட்டால் க்யூப் ரூட் ஆஃப் 4ன்னு இதை எப்படி எழுதலாம்? அந்த 4 எழுதிட்டு இந்த க்யூப் ரூட்டுக்கு எப்படி எழுதலாம்? பவரை 1 by 3ன்னு எழுதலாமா? அதே மாதிரி தான் இப்போ இது எப்படி எழுதலாம்? 4th root ஆஃப் 256ன்னு எழுதலாமா? நான் 1 by இது 4th root ஆஃப் 256 இன்ட்டு அந்த 4 ஸ்கொயர்டு எழுதுங்க. இப்போ ஸ்கொயரை பொறுத்த அளவுக்கு 2 நம்பர் சேமாக மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 4 வரும், சேம் நம்பர். இப்போ க்யூப் ரூட்டை பொறுத்த அளவுக்கு 3 நம்பர் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? க்யூப் கிடைக்கும். இப்போ இங்கே 4th ரூட்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 4 நம்பர் சேமாக வரணும். எந்த 4 நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 256 வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிப்போம்ல, இந்த மாதிரி கண்டுபிடிச்சி பாருங்கள். 2ஆல் பண்ணால் இங்கே 1, இங்கே 2 2s are 4, இங்கே பேலன்ஸ் 1 8 2s are வரும். திரும்ப 2ஆல் பண்ணால் 6 2s are 4 2s are வரும். திரும்ப 2ஆல் பண்ணால் 3 2s are 2 2s are. திரும்ப 2ஆல் பண்ணால் 16 2s are வரும். திரும்ப 2ஆல் பண்ணால் 18 2s are. திரும்ப 2ஆல் பண்ணால் 4 2s are. திரும்ப அது 2ஆல் பண்ணால் 2 2s are. திரும்ப 2ஆல் பண்ணால் 1. இந்த மாதிரி வரும். ஓகே, இங்கே நான் 4 போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ எத்தனை டைம்ஸ் வருது? 1 2 3 4 5 6 7 8.
அப்போனா எனக்கு இங்கே எத்தனை டைம்ஸ் வருது? அப்போ நான் 4 நம்பருக்கு என்ன பண்ணணும்? ஒரு 2 எழுதணும். 4 நம்பருக்கு ஒரு 2, இங்கே 4 நம்பருக்கு ஒரு 2. இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன வருது? 2 2s are 4. அப்போனா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 4th root of 256க்கு 4 ஆன்சர். அப்போனா நீங்கள் 4ஐ 4 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணி பாருங்களே, என்ன வரும்? 256 வரும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், அந்த 4 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? 4 × 4ன்னு எழுதலாமா? இப்போ ரெண்டு இப்போ இங்கே கீழே 4 இருக்குது, இங்கே மேலே 4 இருக்குது, என்ன பண்ணலாம்? கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? 4 வருது. ஆனால் இங்கே ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? 1/4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இதை வந்து நெகட்டிவில் இருக்கிறது நான் ரெசிப்ரோக்கலாக மாற்றி பாசிட்டிவ்லாம் மாற்றிருக்கேன். இது வந்து ஸ்கொயர் ரூட்னால் நம்ம 1/2ன்னு எழுதுவோம் பவரில், க்யூப் ரூட்னா 1/3ன்னு எழுதுவோம். இப்போ அது 4th ரூட்னா என்ன எழுதுவோம்? 1/4. அதனால என்ன 4th root of 256ன்னு எழுதியிருக்கேன். இதுக்கு நான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வருதுன்னா, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 4 வருது. ஓகேவா? அப்போனா இது 4th root of 256 ஆன்சர் என்ன வருது? மேலே இருக்க 1 அப்படியே போட்டு இதுக்கு ஆன்சர் 4 எழுதிட்டேன். இந்த 4 ஸ்கொயர் வந்து 4 × 4ன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் 4 4 கேன்சல் பண்ணிவிட்டா 4 தான் ஆன்சர் வருது. இங்கே 1/4 கொடுத்துருக்கனால இது ஃபால்ஸ். ஓகேவா? நீங்கள் வேணால் செக் பண்ணி வேணால் பார்த்துக்குங்க. 4ஐ 4 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 4 4s are 16, 4 4s are 16, 16 16s are 256. இப்போ நான் 4th root of 256ஓட ஆன்சர் என்னது? 4. ஓகேவா? அப்புறம் இது ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். யூஸிங் த பவர் ரூல். ஆல்ரெடி உங்களுக்கு பவர் ரூல் தெரியும். 2 பவர் கொடுத்துருந்தா 2 பவரையும் மல்டிபிள் பண்ணும். அதுக்கு ஃபார்முலா என்ன? a/m whole power n equal to a/m into n. இதுதான் ஃபார்முலா. 2 பவரையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ நான் அந்த பேஸ் 3 அப்படியே வச்சுக்கோங்க. 2 பவர் என்ன இருக்குது? 7 × -2 மல்டிபிள் பண்ண ஒரு பேஸ் அப்படியே போடுங்க. 7 2s are 14, அங்கே மைனஸ் இருக்கனால -14. ஆனால் இங்கே ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க? 3/5 ராங்காக இருக்குது. 3 × -14 தான் வரணும். ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்கள். The standard form of 2 × 10⁻⁻4 is 0.002ன்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இருக்குது, இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டானு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா, இந்த 2ஐ வந்து நம்ம அப்படியே ரைட் பண்ணிடலாம். இன்ட்டு இது பவர் மைனஸில் வரக்கூடாதல்ல, அப்போ நீ கீழே 1 இருக்குன்னு அர்த்தமாக இதை ரெசிப்ரோக்கில் மாத்திரம் என்ன வரும்? 10/1 1/10ன்னு ஆகிறப்ப பவரில் ப்ளஸில் வந்துடும். ஓகேவா? இப்போ இது 2 மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன வரும்? 2 × 1 2/10⁻4 வரும். இப்போ 10⁻4னா என்னது? 10ஐ 4 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணணும். ஸோ 10 × 10 × 10 × 10. ஓகேவா? சரி, இப்போ மேலே இருக்க 2 அப்படியே ரைட் பண்ணுங்கள். இப்போ எல்லா பக்கமே ஃபஸ்ட் நம்பர் 1 1 இருக்குது. 1 × 1 1 × 1 1 தான் வரும். டோட்டலாக எத்தனை 0 இருக்குது? 4 0 இருக்குது. 4 0 ரைட் பண்ணுங்கள். சரியா? இப்போ ஆல்ரெடி வந்து இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. டெசிமலாக மாற்றணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 2ஐ என்ன பண்ணலாம்? மேலே ரைட் பண்ணிவிட்டு எத்தனை 0 இருக்குது? 4 0 இருக்கா? 4 ஸ்டெப் தள்ளி என்ன பண்ணணும்? நம்ம டாட் வைக்கணும்னு அர்த்தம். இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ டெசிமல். 1 2 3 4 இங்கே டாட் வச்சு இங்கே முன்னாடி 0 போடணும். ஓகேவா? அப்போனா இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கிற ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்கள். 0. அப்போனா இது வந்து ட்ரூ. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ரைட் பண்ணிக்கிறேன், இன்ட்டு ரைட் பண்ணிவிட்டேன். பவர் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்காக 10/1 1/10ன்னு எழுதியிருக்கேன். இது பவர் கீழே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது அப்படியே மல்டிபிள் பண்ணால் 2/10⁻4 வரும். 2 எழுதிட்டு 10ஐ 4 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணால் எனக்கு 10,000 வருது. இப்போ ஆல்ரெடி ஃப்ராக்ஷன் டெசிமலாக மாற்றுறதுக்கு படிச்சிருப்பீங்க. அந்த 2ஐ வந்து நான் அப்படியே வச்சுட்டேன். இங்கே 4 0 இருக்குது. அப்புறம் இங்கேருந்து 4 ஸ்டெப் தள்ளி நம்ம டாட் வைக்கணும். ஸோ 1 2 3 4 ஸ்டெப் வர வரைக்கும் நம்ம 0 ரைட் பண்ணணும். ஒரே ஒரு நம்பர் தானே இருந்துச்சு. ஸோ 1 4 4 0ங்கிறனால ஒரு நம்பர் இருக்குது, அது 3 0 மட்டும் நீங்கள் போட்டால் போதும். டாட் வச்சுட்டு முன்னாடி ஒரு 0 போட்டுடணும். ஸோ இதே ஆன்சர் தான் என்ன வருது? இங்கே வருது. இப்போ நான் சயின்டிஃபிக்
நொட்டேஷனை நம்ம என்ன ஆச்சு ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக ஆன்சர் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, 5th கொஸ்டின் பாருங்கள். த சயின்டிஃபிக் ஃபார்ம் ஆஃப் 123.456 இஸ் 1.23456 இன்ட்டு 10⁻². அதாவது இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இதோட சயின்டிஃபிக் நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணணும். இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட் ஒரு நம்பர் தான் இருக்கணும். ஓகேவா, ஒரு நம்பருக்கு அப்புறமா தான் பாயிண்ட் இருக்கும். நீங்கள் 3 நம்பருக்கு அடுத்த பாயிண்ட் இருக்குது. அதனால் இந்த டெசிமலை நம்ம இங்கே கொண்டு வரணும். எப்படி வருது? லெஃப்ட் சைடில் வருது. இப்போ இந்த பாயிண்ட்டை நான் இங்கே கொண்டு வர்றதுக்கு எத்தனை ஸ்டெப் வரணும்? 1 2 ஸ்டெப் வரணும். ஓகே, எந்த சைடு நான் வந்திருக்கேன்? ரைட் சைடா? லெஃப்ட் சைடு வந்திருக்கேன். லெஃப்ட் சைடு வந்தால் சைன் என்ன போடணும்? ப்ளஸில் போடணும். இப்போ பாருங்கள், இந்த டாட் இங்கே வந்துருச்சு, கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. ஆனால் 2 ஸ்டெப்பு தானே வருது, 2 ஸ்டெப்பு தான் 2 போட்டிருக்காங்க. இது என்ன சைடில் வருது? லெஃப்ட் சைடில் வருது. ஓகேவா, லெஃப்ட் சைடில் வர்றனால நம்ம என்ன பண்ணணும்? பவரில் ப்ளஸில் ரைட் பண்ணணும். இப்போ இது எப்படி ரைட் பண்ணணும்னா, இங்கே பாயிண்ட் எழுதுவோமா? இப்போ 10 பவரில் நம்ம ரைட் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட் இங்கே போயிடுச்சு, 2 ஸ்டெப்பு தள்ளி இருக்குது, 2 போட்டேன். இப்போ இது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம டாட் வைக்கிறோம். அப்போனா இங்கேருந்து +2 தான் போடணும், -2 வரக்கூடாது. ஓகேவா, நம்ம இந்த சைடு வந்து இப்படி டாட் வச்சு ரைட் சைடு வந்தால் தான் இங்கே மைனஸ் சைன் வரணும். இப்படி இது லெஃப்ட் சைடில் தான் போய் டாட் வைக்கிறோம். அப்போனா ப்ளஸ் சைன் வரும். நீங்கள் மைனஸ் சைன் போட்டிருக்கனால இது வந்து ஃபால்ஸ். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.